ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஆனாலே எல்லாருக்கும் லீவு, நல்லா ரெஸ்ட் எடுக்காங்க. ஆனால் பெண்களான நமக்கு மட்டும் லீவும் இல்லை, கிச்சனுக்கு ரெஸ்ட்டும் இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த சிம்பிளான சமையலை டேஸ்ட்டாக செஞ்சிட்டாலே போதுங்க, நாமளும் அவங்களோட சேர்ந்து ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இது என்ன சமையல் தெரிஞ்சுக்கலாமா? பருப்பு ரசமும் நெத்திலிக்கரோட ஃப்ரையும் தாங்க. வாங்க படாபட்னு எப்படி செஞ்சதுன்னு பார்த்துடலாம். அம்மா ஊர்லேருந்து நெத்திலி கருவாடு வாங்கி கொடுத்துருந்தாங்க. கருவாடுனாலே உப்பாக இருக்கும் தான் நினைப்பீங்க, ஆனால் நெத்திலி கருவாடில் மட்டும் உப்பே இருக்காது. அதனால் நம்ம இந்த குழம்பு வச்சாலோ ஃப்ரை பண்ணாலோ கண்டிப்பாக நம்ம உப்பு சேர்க்கணும். இந்த நெத்திலி கருவாடை வந்து மணலில் தான் அவங்க காய வைப்பாங்க, அதனால் மணல் தான் அதிகமாக ஒட்டிகிட்டே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு கருவாடை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு தண்ணி நல்லா ஆவி வர ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவாடு நல்லா மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இதில் உள்ள மணல்லாம் ஆட்டோமேட்டிக்கலாக கீழே வந்துடும். கருவாடு அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம பருப்பு ரசம் செய்ய போயிடலாம். 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பு கூடவே நீலவாக்கில் கட் பண்ண மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் சேர்த்துடலாம். 2 பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு 5-6 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால நல்லா காரமான பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு இப்படி 2 உடச்சி சேர்த்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக இப்போதைக்கு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவைப்பட்டால் 2வது சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் விட்டுடலாம். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சுட்டாலே போதுங்க. பருப்பு பசுமையாக வெந்து வந்துடும். மெயினாக பருப்பை மட்டும் நல்லா கழுவிட்டு ஒரு 20லேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டாலே போதும். அதிகப்படியான டைம் எடுக்காது வேகிறதுக்கு. அது ஒரு சைடு வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம இங்கே கருவாடை வந்து க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், சுடுதண்ணி ஊற்றி வச்சுருக்க போயிட்டு கருவாடுலேருந்து எவ்வளோ அழுக்க சீக்கிரமாக அது வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டுன்னு தண்ணி இன்னுமே சூடாக இருக்குது. அதனால் இந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு நான் வேறு தண்ணியை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அப்போ தான் நம்ம தண்ணிக்குள்ளே வந்து கை வைக்க முடியும். இப்போது கருவாடை எடுத்துகிட்டு அதோட தலைப்பகுதியை பிச்சுட்டு லைட்டாக குட்டியோடு குடல் மாதிரி இருக்கும் வயிற்று பகுதியில், அதையும் பிச்சு எடுத்துடலாம். இப்படி 2 சைடும் குட்டி குட்டி செதில்கள் இருக்கும், அதையும் இப்படி நம்ம நகர்த்திட்டே சொரண்டிட்டோம்னா ஈஸியாக வந்துடும். இப்படியே எல்லா கருவாடையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கருவாடை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். நின்றுக்கிட்டே செய்ய வேண்டாம், ஒவ்வொரு இடத்துல போய் பொறுமையாக உட்காந்துட்டு அழகாக க்ளீன் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் பிச்சு போட்டதுக்கப்புறம் வேஸ்ட்டை பாருங்கள் எவ்வளோகான் வந்திருக்குன்னு. இதில் நிறைய மணல் இருக்குது, செதில், குடல், தலைப்பகுதி எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இனி இந்த கருவாடை கொண்டு போயிட்டு ஒரு 4-5 தடவை சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதுக்குள்ளே பருப்பும் நல்லா 2 விசில் வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பசுமையாக வந்திருக்குன்னு. இதில் நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை, அதிகப்படியான விசிலும் வைக்கல. வெறும் 2 விசில்லே பருப்பு சூப்பராக வந்துடுச்சு. இப்போ ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கூடுதலாக கொஞ்சமாக 1 செம்பு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு ரசங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போது இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக கொத்தமல்லியில் கட் பண்ணி போட்டுட்டு இப்படி நல்ல மலமலன்னு ஒரு கொதி வரணும். அவ்வளோதான். அதை அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, மெயினாக 1/2 ஸ்பூன் நம்ம வந்து ஜீரகம் சேர்க்கணும். ஜீரகத்தோட ஃப்ளேவர் தான் அந்த பருப்பு ரசத்தில் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா 2 வரமிளகாய் பிச்சு போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி போட்டுட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி மட்டும் சேர்த்துட்டு அப்படியே கொண்டு போய் பருப்பு ரசம் மேலே ஊற்றிட்டிங்கன்னா நல்ல ஒரு மணமாக இருக்கும். பார்க்குறதுக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. எனக்கு சின்ன வயசில் இந்த பருப்பு ரசம் தான் ரொம்ப பிடிக்கும். இதில் எந்த ஒரு காய்கறியும் இருக்காது, ஒரு பெருசாக எந்த ஒரு மசாலாவும் இருக்காது, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச குழம்புனா இந்த பருப்பு ரசம் தான். பருப்பு ரசம் ரெடி ஆகிட்டு ஓரங்கட்டி வச்சிடலாம். நெத்திலி கருவாடை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு நல்லா தெளிவாக கழுவணும், ஆனால் கருவாடு பிஞ்சிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கழுவிக்கிட்டு இனி தேவையான மசாலாக்கெல்லாம் சேர்த்துடலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா பொடி. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சிம்பிளான மசாலா தான், ஆனால் டேஸ்ட் மட்டும் வேறு லெவலில் இருக்கும். நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. மெயினாக கருவாடில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. மசாலா எல்லாம் பாருங்கள் கருவாட்டில் எவ்வளோ அழகாக ஒட்டியிருக்குன்னு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான பொருட்கள் எல்லாமே இவ்வளவு தாங்க. பாருங்கள் நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ணதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி என்ன, கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இல்லைனா நீங்கள் தோசைக்கல்லில் கூட போட்டு இரும்பு கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த கருவாடை எல்லாத்தையும் எடுத்து நல்லா உதிரியாக எல்லா பக்கம் நல்லா விரித்து விட்ட மாதிரி வேக விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு சைடு நல்லா முறுமுறுன்னு வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டால் போதும். இந்த கருவாடு வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்ல உதிரியாகவே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா நெருக்கமாகவே அதிகமாக போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இப்படி விரிஞ்ச டவாவில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கருவாடு நல்லா ஒரு சைடு வெந்து வந்துடுச்சு. நம்ம பொறுமையாக அடுத்த சைடை திருப்பி விட்டுக்கலாம். கிண்டிடக்கூடாது. மெதுவாக ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து திருப்பி விட்டுட்டிங்கன்னா போதும். வெறும் 2 நிமிஷத்தில் மொறுன்னு கருவாடு ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். எண்ணெய் பாருங்கள் கொஞ்சம் கூட இழுக்காது. மீதி இருக்க எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்து கருவாடு பொரிக்கிறதுக்கோ இல்லைனா ஆம்லேட் போடுறதுன்னு சொல்லிட்டு வேறு எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியே மீதம் இருக்க எல்லா கருவாடையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு நான் சோறும் பொங்கிட்டேன். சுட சோறு, பருப்பு ரசம், நெத்திலி கருவாடு ஃப்ரைன்னு அடடா வெறும் ஜஸ்ட் 1 ஹவர்லேயே இது எல்லாமே நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. டைமும் மிச்சம், நல்ல திருப்தியாக சண்டே சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அதனால் கருவாடையும் சோறையும் மட்டும் கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா போதும். ஏன்னா எல்லாருமே கண்டிப்பாக 2வது ஒரு தடவை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ சொல்லுங்கள், சண்டே சமையல் ஈஸி அண்ட் டேஸ்டி தானே? இனி வந்து மழை வரப்போகுது. அதனால் நெத்திலி கருவாடை வாங்கி வச்சுக்கோங்க. சண்டே ஆனால் வெளியில் போய் நான்வெஜ் வாங்க முடியும்னு ஃபீல் பண்ண வேண்டாம். வீட்டிலே செஞ்சு சுட சாப்பிட வேண்டியதுதான். இந்த நெத்திலி கருவாடு வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா நாற்றமே அடிக்காதுங்க. கருவாடுனாலே நாரும் சொல்லுவாங்க. ஆனால் நெத்திலி கருவாடில் மட்டும் எந்த ஒரு நாற்றமுமே இருக்காது. அதனால் பயப்படாமல் தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க. இனி நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் சாப்பிட வாங்க. ஃபஸ்ட்டு தட்டில் சுட சோறை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பருப்பு ரசத்தை ஒரு கலக்கிக்கிட்டு தாராளமாக ஒரு 4-5 குழிக்கரண்டி கோரி ஊற்றிடுங்க சோறுக்கு மேலே. அதுக்கப்புறமா மொறுன்னு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் நெத்திலி கருவாடை ஒரு குத்து அள்ளி பக்கத்தில் வைங்க. இனி என்ன, பருப்பு ரசத்தை நல்லா பிசைஞ்சிட்டு 2 கருவாடை அப்படி முழுசாக உள்ளே அள்ளி வச்சுட்டு கை நிறைஞ்சால அள்ளி சாப்பிட வேண்டியது தான். சொல்லும் போதே எனக்கு மறுபடியும் சாப்பிடணும் போல் இருக்குது. சமைக்கிறது மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றது எப்படின்னு கூட நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சொல்லிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.